இப்ப நீங்கள் நெட்ல போய் யூடியூப் பண்ணி டைப் பண்ணினா நேரடியா யூடியூப் பண்ணா போகுது. ஆனா இப்போ www.youtube.com டைப் பண்ணி பாருங்க, இதுவும் யூடியூப்க்கு தான் போகும். நீங்க இது ஷார்ட் ஃபார்ம்ல டைப் பண்றது இதுக்கு தான் யூஆர்ல இதைத்தான் இது பிரதிநிதிப்படுத்தும். அப்ப www.ன்றது எல்லா வலைப்பக்கமும் இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த www தான் இருக்கு, கிளியரா பயன்படுத்தணும். அப்ப இன்னும் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இணையத்தின் www. அப்ப www முதல் ஈஸியா என்னன்னு சொல்றேன்டா, இது உதாரணம் எங்களுக்கு தெரியும். இன்னும் ஈஸியா சொல்றேன், கூகுள் க்ரம் என்று கேள்விப்பட்டிருக்கோம். கூகுள் க்ரம் தெரியும். ஃபயர் ஃபாக்ஸ் என்று கேள்விப்பட்டிருக்கோம். பிரேவ் என்ற ஒரு ப்ரௌசர் இருக்கு. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் ஒன்று, சஃபாரி. இப்ப இதெல்லாம் சொல்றோம் நாங்க ப்ரௌசர்ஸ். ப்ரௌசர்ன்றது தேடுதல், தேடு பொறி அல்லது வலை உலாவி. வெப் ப்ரௌசர் தேடு பொறி இல்ல, வலை உலாவி. வலை உலாவி வெப் ப்ரௌசர். வலை உலாவி வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசர் என்றா இது ஒரு டூல், இது ஒரு கருவி, இணையத்தை பார்வையிடுவதற்கான கருவி. இதுகளை வைத்துக்கொண்டு நாங்க கூடுதல் என்ன சர்ச் பண்ணுவோம்? கூகுள், ஜாஹூ, டக் டக் கோ, ask.com. அப்ப இதெல்லாம் சொல்றது சர்ச் என்ஜின். தேடு பொறி என்று சொல்ற சர்ச் என்ஜின். அப்ப இதெல்லாம் வலை உலாவி. இதுல எதை பயன்படுத்தியும் நாங்க இதுல ஏதாவது ஒன்றை சர்ச் பண்ணலாம். சஃபாரி பயன்படுத்தி கூகுள சர்ச் பண்ணலாம், கூகுள் க்ரம் பயன்படுத்தி சர்ச் பண்ணலாம், ஃபயர்பாக்ஸ் பயன்படுத்தி சர்ச் பண்ணலாம், பிரேவ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இதெல்லாம் பயன்படுத்தி இதை சர்ச் பண்ணலாம். அப்ப வலை உலாவி என்றது உலாவி தேடுறது, சர்ச் என்ஜின் என்றது தேடு பொறி, எதை தேட போறோம்னு சொல்றது. அப்ப இதெல்லாம் பயன்படுத்தி எதை தேடுவோம்டா, இப்ப எக்ஸாம்பிள் யூடியூப்போ அல்லது ஃபேஸ்புக்கோ சம்திங், என்ன இணையதளம், அல்லது அமேசான், அலி எக்ஸ்பிரஸ், இதெல்லாம் வலைத்தளம், வெப்சைட். இந்த வலைத்தளம். அப்ப இந்த வலைத்தளம் வெப்சைட் மற்றும் வெப் பேஜ் இதுகள தொகுப்பு. இதெல்லாம் இங்க இருக்குமாண்டா இந்த www. ஓகே, அப்ப இத மாதிரி தான் இது வேலை செய்யும். ஓகே, என்றால் என்ன? FT, ஃபைல் டிரான்ஸ்ஃபர். ஃபைல் டிரான்ஸ்ஃபர். ஸோ ஃபைல் டிரான்ஸ்ஃபர் என்ற இப்ப இதுல சொன்ன மாதிரி தான். இப்ப டீச்சர் இருக்கிறா, டீச்சர் இருந்து என்ன செய்யறான்டா, ஒரு எக்ஸாம் பேப்பரோ அல்லது ஒரு அசைன்மெண்ட்லயோ கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்றா. அப்ப இங்க exam.pdf அப்லோட் ஆகுது. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்கண்டா, இத டவுன்லோட் பண்றாங்க. டவுன்லோட் பண்ணி அதை எடுக்கிறாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது? ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபைல் டிரான்ஸ்ஃபர் என்ன? இப்ப நிஜ வாழ்க்கையில பார்த்தா ஒரு கணனில இருந்து இன்னொரு கணனிக்கு இந்த ஃபைல் ஸ்கோப்புகளை பரிமாற்றம் செய்யறது, அனுப்புறது. கோப்பண்டா என்ன? பிடிஎஃப் இமேஜ், பிடிஎஃப் வரும், இமேஜஸ் வரும், வீடியோஸ் வரும், போட்டோஸ் வரும். இதெல்லாம் ஒரு கணனில இருந்து இன்னொரு கணனிக்கு மாற்றம் செய்யறது, பரிமாற்றம் செய்யறது தான் ஃபைல் டிரான்ஸ்ஃபர். அப்ப எங்களுக்கு இது நார்மலாவே தெரியும். நாங்க கூட ஷேர் இட் பயன்படுத்தி ஆரம்பத்தில் ஷேர் இட் பயன்படுத்தும், ப்ளூடூத்ல மாற்றிக்கொள்வோம், என்னத்திலேயோ மாற்றிக்கொள்றோம். ஆனா இப்ப உதாரணமா இதுல பாக்குறோம், ஃபைல் டிரான்ஸ்ஃபர்ல டீச்சர் ஒரு ஃபைலை கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்றா. இங்க எக்ஸாம் பேப்பர் இங்க வருது, ஸ்டூடெண்ட்ஸால டவுன்லோட் பண்ணப்படுது, பண்ணினோன்னா ஃபைல் வந்துடும். இதுலயும் நாங்க முதல் பார்த்த டிசிபி ஐபி வேலை தான் நடக்கும். உதாரணம் என்னன்னா, இங்க ஃபைல் அப்லோட் பண்ண என்ன நடக்கும்னா, ஒரு 1 GB ஃபைல்ன்றது 1 GB ஒரு 100 MB ஃபைல், 100 MB ஃபைல் ஃபுல்லா அப்லோட் ஆகாம இல்லை. இங்க டிசிபி வேலை நடக்கும். என்ன? சின்ன சின்ன பேக்கெட் பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இங்க போய் சேர்க்கப்படும். அதுதான் இதே இடத்துல நடக்கும். டிசிபி ஐபி தான் நடத்த கண்டுபிடிச்சு கொண்டு போகும். ரைட், இது இங்கேயும் நடந்து கொள்ளும். அப்ப இதோ எல்லா இதுலயும் நடக்கும்.
ஃபைல் டிரான்ஸ்ஃபர்ன்றது எங்களுக்கு இதுல தேவையில்லை, இது நடக்குமன்ற உதாரணம். ஃபைல் டிரான்ஸ்ஃபர் எஃப்டி, அப்போ ஃபைல்ன்றது அங்கே இருக்க தர கோப்புகளை பரிமாற்றம் செய்யுது. அப்போ அப்லோட் பண்றோம் எக்ஸாம் பேப்பரை, ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்றோம். அப்போ இந்த வேலை உள்ள நடந்து கொள்ளும். ஓகே ஓகே, அடுத்தது பார்க்க போகிறது HTTP, ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். HTTP நாங்கள் HTTP இதை பார்க்கறதுக்கு முதல்ல ஒன்று வந்து சர்வர் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சர்வர், சேவையக கரணி. சர்வர். ரெண்டாவது கிளைண்ட். கிளைண்ட்ன்றது இப்போ தேவையில்லை. கிளைண்ட்ன்றது இப்போ என்னென்னா நாங்கள் முதலாவதா சர்வர் சர்வர் சர்வர்னு சொல்லி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். சர்வர் கரணி, சேவையக கரணி, சர்வர்னு சொல்லி. இப்போ சர்வர்ண்டா என்னென்னு பார்த்தா, சர்வர்ன்ற நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். சர்வர்ண்டா இப்போ என்னென்னா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். சர்வர்ண்டா என்னென்னா இங்கே எல்லாமே தரவு தகவல்கள் இங்கே சேமிக்கப்பட்டிருக்கும், ஒரு பிரதான இடமா சேமிக்கப்பட்டிருக்கும். இதுல இருந்து எந்தெந்த கணினிக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த கணினிக்கு தேவைப்பட்டதை வழங்கும். இதுகளை சொல்றது கிளைண்ட். கிளைண்ட்ன்றது இங்க இருந்து பெற்றுக்கொள்றாங்க, என்னென்ன தேவையோ இங்க இருந்து எடுத்து கொள்ளுவீனம். சரியா? கிளைண்ட். இதை சொல்றது சர்வர். சர்வர், சேவையகம். ரைட்டா? கிளைண்ட் சர்வர்னு சொல்றது. ஓகே, அப்ப இப்ப நாங்க ஒரு லைப்ரரியில் இருக்கிற மாதிரி இருப்போம். லைப்ரரியில இருந்து ஒரு மாணவருக்கு என்னென்ன தேவை, புத்தகம், நியூஸ் பேப்பர், வேறு டாக்குமெண்ட், அல்லது பிக்சரோ ஆடியோவோ சம்திங் என்ன வேணும்னாலும் நாங்கள் லைப்ரரியில இருந்து ஒரு மாணவர் என்னத்தை எடுத்துக்கொள்றாரோ, அதுபோல இந்த சேவைய காணியில இருந்து இந்த கிளைண்ட் காணின்னு சொல்றது ஒரு அதிக அளவான பாவிக்கிற காணிகள் இங்க இருந்து தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்வர்ன்றது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற சாதாரண நாங்கள் பயன்படுத்த போகிற லோக்கல் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். நாங்கள் ஒரு லேப்டாப் வச்சிருக்கிறோம் இல்லை, அந்த லேப்டாப்பில் நாங்கள் என்னென்னத்தை சேவ் பண்ணி வச்சுருப்போம், ஃபோட்டோவோ வீடியோவோ என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே அங்கே நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்போம். சிங்கிள் யூஸ், நாங்கள் ஒன் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்தி கொள்வோம். சர்வர்ன்றது இதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் பெருசு. என்ன, கொஞ்சம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கும், ஹை ஸ்டோரேஜாக இருக்கும், லாங் ரன்ஸாக இருக்கு, தொடர்ந்து இயங்கக்கூடியதாக இருக்கு. இப்போ இடையில இப்போ என்னண்டா இதில் வந்து இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்கிறோம்னா, இதில் ஒரு சர்வரில் வந்து ஒரு 10 வீடியோ பாட்டு, 10 வீடியோ சாங்ஸ் சர்வில் இருக்குண்டா, 10 வீடியோ சாங்ஸ் வந்து சர்வில் இருக்குண்டா, இந்த சர்வர் நான் இப்போ இன்னொரு 10 பேர் இந்த சர்வர் அக்சஸ் பண்ணி சர்வரை அணுகி அதில் இருக்க வீடியோவை பார்த்து கொண்டிருக்காங்கண்டா, சடனாக இந்த சர்வர் ஆஃப் ஆகுறதோ இல்லை நின்றாவோ அதை அணுக முடியாது. அப்போ இது தொடர்ந்து கண்டினியூஸ் ரன்னிங்லேயே இருக்கும், தொடர்ந்து ரன்னாக இருக்கணும் இந்த சர்வர். இப்போ சர்வர்ன்றது என்னென்னா எங்கள்கிட்ட இருக்கிற கணினி மாதிரி தான் இருக்கிற எல்லா ஐட்டம், எல்லா வீடியோ சாங்ஸோ, எல்லா ஃபோட்டோஸோ, என்ன டாக்குமெண்ட்ஸோ எல்லாமே இங்கே சர்வில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹை கெப்பாசிட்டி, ஹை ஸ்பீடில் வேலை செய்யும். ஏன்னா நிறைய கம்ப்யூட்டர் வந்து இதை அணுகும். அப்போ நல்ல கம்ப்யூட்டிங் பவரில் இருக்கணும், சிபியூ நல்ல ப்ராசஸிங் பவரில் இருக்கணும், நல்ல ஹை ஸ்டோரேஜ் இருக்கணும், நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சா தானே நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இதை அணுக முடியும். அப்போ அதுக்கேற்ற வசதியில் இருக்கணும். அப்போ நாங்கள் சர்வர்ன்றோட விவசாயிக்க தேவையில்லை. சேவையம்ன்றது அங்கே ஒரு சர்வர்ன்றது பெரிய ஒரு இடம், இணையத்தின் மூலமாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்க போது, அங்கே நிறைய சேவ் பண்ணி வச்சிருக்க போது, மற்ற கணினியில் அதை எடுத்து அணுகி கொள்ள போகுது. தென்னகத்தை சேமிக்காம அதில் இருக்க என்னென்ன சேமிக்குதோ அதை போய் பார்த்து எடுத்துக்கொள்ள போகுது. அவ்வளவுதான் இந்த சர்வர்னு சொல்றோம். ஓகே ஓகே ரைட். உதாரணமா ஒரு சர்வர் இருக்கு. இப்ப இதுக்கு முதல்ல இப்ப சொன்ன மாதிரி இதே சர்வர்ல நீங்கள் ஒரு வெப்சைட், இணையதளத்தை ரெடி பண்றீங்க, ஒரு வெப்சைட்டை ரெடி பண்றீங்க. ஏதாவது ஒரு இ காமர்ஸ் சைட். இ காமர்ஸ் சைட்னா என்னன்னா, இ காமர்ஸ் சைட்ன்றது ஏதாவது ஒரு சொல்லலாம், ஏதாவது ஒன்று விற்க போறீங்க, ஏதாவது ஒரு சம்திங் என்னென்றாலும் ஒரு சின்ன பிஸ்னஸுக்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்றீங்க. அந்த வெப்சைட்டுக்கு xyz.com என்ற ஒரு டொமைன்ல உதாரண நேம் வந்து பேரே வைப்போம். சரியா? இந்த டொமைன்ல ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிட்டீங்க. அந்த ஒரு வெப்சைட் ரெடி பண்ணினா அதுல வந்து ஹோம் பேஜ் இருக்கும், அபவுட் பேஜ் இருக்கும், அண்ட் சம்திங் ரைட் டேஷ்போர்ட் என்ற ஒரு பேஜ் இருக்கும். ப்ராடக்ட் டேஷ்போர்ட் இங்கே தேவையில்லை. ஹோம், அபவுட், ப்ராடக்ட், இப்படி நிறைய பேஜஸ் இருக்கு. அப்போ பக்கங்கள்னு சொல்லுவோம். கான்டாக்ட்ன்றது பேஜ் இருக்கும், இப்படி இருக்கு. அப்போ இப்படித்தான் இல்லை, இதில் ஏதாவது கிளிக் பண்ணிக்க ட்ராப் பண்ணி ஷோ பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை மேலே மேலேயே ஷோ பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பேஜ்ன்னு சொல்லுவோம்.
இந்த பேஜஸ் வெப் பேஜ் வலை பக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வெப்சைட் இணையதளத்தை உருவாக்கும். வெப் சைட் இணையதளம் நிறைய வெப் பேஜ் ஒரு வெப்சைட் உருவாக்கும். அப்ப இப்படி செஞ்சிட்டீங்க. இதை கொண்டு எங்க ஹோஸ்ட் பண்றேன்னு சொல்றோம். இதை கொண்டு இந்த சர்வர்ல வச்சிருவோம். ரைட்டா? இதை கொண்டு இந்த சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணி இந்த சர்வர்ல டிப்ளாய் பண்ணிடுவோம். ப்ரொடக்ஷனுக்கு டிப்ளாய் வச்சு இங்க ஒன்றே வச்சிருவோம். அப்ப இதுல இருக்கிற இந்த வெப் பேஜ்ல இந்த வெப்சைட் இந்த ஃபைல் எல்லாமே இந்த வெப் பேஜ்லாம் சர்வ் பண்ணிருக்கு. அப்ப இப்படித்தான் இதை கொண்டே சர்வ் பண்ணா இந்த வெப்சைட் யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் அணுகி கொள்ளலாம். உருவாக்கப்பட்ட வெப்சைட் ஒரு பொதுவான ஒரு சர்வர்ல டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அங்க போட்டு வச்சிருக்காங்க. அது எந்தெந்த கணனி வேணும்னாலும் அதை அணுகி எடுத்துக்கொள்ளலாம். அதுலயே முக்கியமானது வெப்சைட் என்ன நிறைய வெப் பேஜ் நிறைய வலைப்பக்கங்களான ஆனதுதான் ஒரு வலைத்தளம். வெப் பேஜ் இப்போ ஹோம் பேஜ்னு பார்த்தா ஹோம் பேஜ் ஒரு பேஜ் மட்டும் இருக்கும். அதுல நிறைய உள்ளடக்கங்கள் என்னென்ன வரணும்ன்ற உள்ளடக்கி இருக்கு. அபவுட்ன்றது அந்த வெப் பேஜை பற்றி இது எப்படிப்பட்டதுன்ற மாதிரி அப்படி ஒவ்வொரு பக்கங்கள் ஒவ்வொரு லிங்க் ஒவ்வொரு கிளிக்கபிள் லிங்க் ஒவ்வொரு கிளிக் பண்ணிக்கையும் அதுல வாரது எல்லாமே அந்த கண்டென்ட் எல்லாமே இருக்கும். அப்ப வெப் பேஜ்ன்றது தனித்தனி அடையாளம் கூடியதாக இருக்கும். பல வெப் பேஜ் சேர்ந்து வெப்சைட் உருவாக்கும். இது எல்லாமே கடைசியில் முடிஞ்சுன்னா ஒரு சர்வரில் கொண்டு தூக்கி போட்டு டிப்ளாய் பண்ண பிறகு என்னென்ன கரணி வேணுமோ அதை அணுகிக்கொள்ளும். அப்போ சர்வர்ண்டா இதுதான் விளங்கிட்டா?